மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 28. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று தயாவின் வீடு முழுவதும் பரபரப்பாக இருந்தது. கோதையின் கட்டளையின் பேரில் வேலையாட்கள் அனைவரும் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தனர். மதி கம்பெனிக்கு செல்ல தயாராகி கிளம்பி கீழே வர அங்கிருந்த பரபரப்பை கண்டவளுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. தயாவும் வேறு விடியற்காலையிலேயே எங்கோ சென்றிருந்தான். மதி மனதில், என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? யாருக்கிட்ட கேட்குறது? அந்த காட்டம் பாதிராத்திலேயே எங்கேயோ போனான். இந்த பாலாண்ணா கொழுந்து எல்லாம் எங்கே போனாங்க என யோசித்தபடியே இருக்க எதிரே வந்த மூர்த்தி, என்னம்மா அப்படி என்ன பலமான யோசனை என சிறு புன்னகையுடன் கேட்க மதியும் புன்னகையும் முகமாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். ஆமாம், எங்கே பாலாண்ணா ஆளையே காணும், அதுக்குள்ளே கம்பெனிக்கு போயிட்டாங்களா என வினவ மூர்த்தியோ, இல்லைம்மா இன்னைக்கு யாரும் கம்பெனிக்கு போகலை, தயா கூட ஏர்போர்ட் போயிருக்கான் என்றார். மதி கேள்வியாக, ஏர்போர்ட்டுக்கா என்று கேட்க, ஆமாம்மா இன்னைக்கு கோதையோட அண்ணன் லண்டன்லேருந்து வராங்க, அவங்கள அழைக்கத்தான் 2 பேரும் போயிருக்காங்க, நகுல் வீட்டில் தான் இருப்பான் என்றவர் நகர்ந்து விட, ஓ அதான் எல்லோரும் பரபரப்பாக வேலை செய்கிறாங்களா என நினைத்தவாறே நகுலை தேடி போனாள். இவர்களது உரையாடலை மேலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மீனா தன் தங்கை கோமதியிடம், பாத்தியாடி உன் புருஷனை, அந்த லண்டன் குடும்பம் வர்றதை எவ்வளவு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொஞ்சமாவது நமக்கு கொடுக்குறாங்களா பாரு என வயிற்றெரிச்சல் கொண்டு சொல்ல, கோமதியும் தன் அக்காவின் கைப்பாவை போல, ஆமாக்கா இந்த வீட்டில் இருக்கிற நம்மளை கொஞ்சம் கூட அந்த கோதை அண்ணி மதிக்கிறதே இல்லை, இப்போ அவங்க அண்ணன் வராங்கன்னு எவ்வளோ ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க என பொறாமையில் பொசுங்கினார். அருகில் இருந்த மீனாவின் கணவர் குரு கண்களில் வக்ரம் மின்ன, விடும் மீனா, வரட்டும், ஆனால் போகும்போது யாரும் நிம்மதியாக போக முடியாதபடி நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, நீலிமா தன் தந்தையை விட ஒரு படி மேலே மதியை கண்களாலேயே விஷத்தை கக்குவது போல பார்த்து, ஆமாப்பா, அவள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இங்கே எப்படி இருந்தேன், ஆனால் அவள் வந்ததுமே மற்றவங்க எல்லாரும் என்னை ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டாங்க, அவளை ஒன்றுமில்லாமாக்கி இப்போ வரவங்களையும் நிம்மதி இல்லாமல் செஞ்சு இங்கிருந்து வரட்டணும் என ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்களுக்கிடையே கடித்து துப்ப குருவோ வக்கரமாக சிரித்தபடி நின்றார். மதி நகுலை தேடி அவனது அறைக்குள்ளே நுழைய போகும் முன், கொழுந்து என்று அழைக்க எவ்வித சத்தமும் இல்லை. சரியென திரும்பி போக நினைத்தவளை, உள்ளவா மதி என்ற சத்தத்தில் மதி அறைக்குள் நுழைந்தாள். அவனது அறையும் தயாவின் அறை போன்று அவ்வளவு பெரிதாக இருந்தது. நகுல் பால்கனியில் தான் அமர்ந்திருந்தான். மதியை பார்த்து பொய்யாக முறைத்து, ஏன் உள்ள வான்னு சொன்னாதான் வருவியா எனவும், மதி பதிலுக்கு அவனை முறைத்து, ஏன் கொழுந்துன்னு கூப்பிட்டப்பவே உள்ளவான்னு சொல்ல மாட்டியா என்றாள். நகுல் தலையில் அடித்து கொண்டு, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு என்று சொல்ல, ரொம்ப தான் பண்ணுற கொழுந்து, சரி அதை விடு, இன்னைக்கு உன் மாமா வராங்களாம், இப்போதான் மூர்த்தி அப்பா சொன்னார் என ஆவலாக கேட்க, நகுல் சற்று அலட்சியமாகவே, ஆமாம்மா வராங்க என்றான். மதி அவன் எதிரே பால்கனி கம்பியில் சாய்ந்து கையை கட்டி கொண்டு நின்றவள் அவன் முகத்தையே கூர்ந்து பார்த்தாள். அவனது ஆர்வமில்லாத குரலில் யோசனையாக, என்ன கொழுந்து, உன் மாமா வராங்க, ஆனால் உன் முகத்தில் சந்தோஷமே இல்லை, ஏன் உனக்கு அவங்கள பிடிக்காதா, ஏதாவது சண்டையா என்ன என வினவ, நகுலும் இப்போ எதுக்கு அதை பேசுகிற விடு என சலிப்பு தட்டுவது போல பேச, மதி சட்டென, ஓய் மாமாவுக்கு பொண்ணு எதுவும் இருக்கா, உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என அவன் மனதை மாற்ற எண்ணி விளையாட்டாக சொல்லி சத்தமாக சிரிக்க, நகுல் வந்த கோவத்தில் பல்லை கழித்தவன், ஷட் அப் மதி, முதல்ல இங்கிருந்து போ என கத்த, மதி ஒரு நொடி அதிர்ந்து நின்றவள் பின் சுருங்கிய முகத்தோடு சாரி என்று சொல்லிவிட்டு அவன் அறையிலிருந்து வெளியேறினாள். சற்று நேரத்திலேயே ராஜு தயாவின் வீட்டுக்குள் நுழைந்தவன் நேரே நகுலை தேடி அவன் அறைக்கு செல்ல எத்தனிக்க, ஹே ராசனா என்ற கூவலில் ராஜு விரிந்த சிரிப்பினுடைய அவளை பார்த்தவன், ஹே அம்மு இங்கே தான் இருக்கியா என்று கேட்டு அவள் தயாராகி இருப்பதைக் கண்டு, கம்பெனிக்கு கிளம்பிட்டியா என்ன என்றதும், ஆமாம் ராசு, ஆனால் யாரையும் அழைச்சிட்டு போவாங்க, இங்கே எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க என்றாள். இப்போ தான் தயாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஏர்போர்ட்டில் இருக்கேன்னு சொன்னான் என்றவன் யோசனையாக, அம்மோ நீ பாட்டுக்கு கம்பெனிக்கு கிளம்பி போனால் நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தயாவோட மாமா குடும்பம் வந்துடுவாங்க, அப்போ நீ இங்கே இருக்கணும்ல, அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா என கேட்கவும், மதி போலியான சிரிப்போடு, நான் எதுக்குண்ணா, எனக்கு இங்கிருந்து போனால் போதும்னு இருக்கு என தன் மனதை மறைக்காமல் சொல்லிவிட்டாள்.
ஏ அம்மு, என்னாச்சு உனக்கு? இது உன்னோட வீடு. சொல்லப்போனால் இங்கே வரவங்க விருந்தாளி மட்டும்தான். அவங்க வரும்போது இந்த வீட்டு சொந்தக்காரியா நீ அவங்கள வரவேற்க வேண்டாமா? இப்படி யாரோ மாதிரி பேசுகிற என அவளை ஒரு அண்ணனாக கடிந்து கொண்டான். மதி சங்கடமாக, இல்லைண்ணா, நான் கம்பெனிக்கு கிளம்புறேன். அது இங்கே எனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்கு என்றவளுக்கு கண்கள் கலங்கியே விட்டது. ராஜு அவளது கலங்கிய முகத்தை கண்டு பதறியவன், ஏய் என்னாச்சுடா? இங்கே உன்னை யாரும் எதுவும் சொன்னாங்களா என அவள் தலைக்கோதி கேட்க, சரியாக வாசலில் வந்து நின்றது தயாவினது கார். பாரு, எல்லாரும் வந்துட்டாங்க போல, நீ போய் முகம் கழுவிட்டு கீழே வா என அழுத்தம் கொண்டு சொன்னவன் கீழே இறங்கி சென்றுவிட மதி அவசரமாக குளியறைக்குள் சென்றாள். காரை விட்டு இறங்கியவர்களை கண்ட பூங்கோதை முகம் கொள்ளா புன்னகையோடு, வாங்கண்ணா, வாசுமதி என தன் உடன் பிறந்த அண்ணன் பாண்டியன் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோரை வாய் நிறைய வரவேற்றவர் அவர்கள் அருகில் நின்றவளைக் கண்டு விரிந்த சிரிப்போடு தனது சகோதரனின் ஒரே மகளான சாதனாவை, ஹே சாதுக்குட்டி வாடா என அணைத்து கொண்டார். அவளும் அத்தை என்றழைத்து கட்டியணைத்து கோதையின் கன்னத்தில் முத்தம் வைக்க கோதை நன்றாக சிரித்து, நீ இன்னும் மாறவே இல்லை சாதுக்குட்டி என்றார். அத்தை, நான் ஒன்றும் குட்டி இல்லை, இங்கே பாருங்க எப்படி வளர்ந்துட்டேன்னு என்றவள், பாரு தயா தான் என தயாவையும் கூட்டு சேர்த்தாள். தயா அவளின் ஆர்ப்பரிப்பில் சின்ன சிரிப்புனுடனே நின்றிருந்தான். பின் மதியின் நினைவு வர முன்னே சென்றவன் நேரே மாடி ஏறி தன் அறைக்கு சென்றான். அங்கு மதி கையை பிசைந்து கொண்டே அறையை அழுந்து கொண்டிருந்தாள். அதை கண்டவன், கீழே வராமல் என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும் அவன் குரலில் சட்டென திரும்பியவளின் முகம் படபடப்பாக இருக்க தயா புருவம் சுருக்கியவாறே, என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க என்றான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என திக்கி திக்கி பேச தயா எரிச்சலாக, இப்போ எதுக்கு மென்று முழுங்குற, ஒழுங்கா பேசு என அதட்டினான். கீழே நான் அவசியம் வரணுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனவும் தயா புரியாமல் மேலும் எரிச்சல் பட்டவன், என்னாச்சு உனக்கு என்றதும் மதி வந்த அழுகையை முணுங்கியவள் ஏதும் சொல்லாமல் நின்றாள். தயா அவளது செய்கையில் தேனு என்றதட்ட சட்டென மதி அவனது கண்களைத்தான் பார்த்தாள். தயா அவளின் கலங்கிய விழியில் என்ன கண்டானோ, மாமாவுக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியாது, நம்ம கல்யாணம் திடீர்னு நடந்ததுன்னு மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க, அப்படியே எதுவாக இருந்தாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல கேட்டவளோ தெளிந்தாள். அவளது தெளிவை கண்டவன் லேசாக புன்னகைத்து, இதுக்கு தான் என்னை டென்ஷன் பண்ணியா என அவள் தலையில் வலிக்காமல் கொட்டியவன், வா என்று விட்டு முன்னே செல்ல மதி அவன் பின்னோடு சென்றாள். கோதையோ, சரி வாங்க உள்ளே போய் பேசலாம் என்றவாறே அவர்களை வீட்டிற்குள் அழைத்து வந்தார். பாலா வந்தவர்களது லக்கேஜ் அனைத்தையும் வேலையாட்களை கொண்டு எடுத்து வர சொல்லியவனாக உள்ளே நுழைய, வீட்டுக்குள் நுழைந்ததும் சாதனா ராஜுவை கண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவாறே, ஹே ராஜுண்ணா என அவனிடம் ஓடி சென்று அணைத்து கொண்டாள். ராஜுவும் சந்தோஷமாக சிரித்தவன், ஹே வாலு, என்ன இப்படி கண்ணெல்லாம் பண்ணு மாதிரி உப்பு போயிருக்கு என கிண்டல் செய்ய, சாதனாவோ, ஹோய் பிரதர், நேற்று தானே வீடியோ கால் பேசணும், அதுக்குள்ளே என் கண்ணை உப்பிருச்சா என சொல்லி அடிக்க, சரி சரி அடிக்காத விட்டுடி என்றான் உரிமையாக. பின் ராஜு பாண்டியன் சுமதியிடம் எப்படி இருக்கீங்க என நலம் விசாரிக்க, சுமதி சிறு புன்னகையுடனே நல்லா இருக்கும்பா, அப்பா எப்படி இருக்காரு என கேட்க, ராஜுவும் நல்லா இருக்காருமா என்றான். அப்போது அங்கு வீல்சேரின் உதவியுடன் அருணாச்சலமும் வந்தவர் பாண்டியன் சுமதி மற்றும் சாதனாவை வரவேற்று பேசலானார். சாதனா அருணாச்சலத்தின் அருகே மண்டியிட்டு அமர்ந்து, மாமா எப்படி இருக்கீங்க, இப்போ உடம்பு பரவாயில்லையா என அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு விசாரிக்க, அவள் தலையில் கை வைத்து, எனக்கு என்னம்மா, உன் அத்தை, அப்புறம் உன் அத்தானுங்க, அப்புறம் பாலான்னு இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்றார். சாதனாவின் நலம் விசாரித்தல் என்னவோ அருணாச்சலத்திடம் என்றாலும் பார்வை யாரையோ தேடி அலைப்பாய்ந்தது. அதை ராஜு கண்டு கொண்டவன் வாய்க்குள்ளேயே சிரித்து கொண்டான். தயாவும் அவள் பார்வை போகும் இடத்தை பார்த்தவன் ராஜுவின் சிரிப்பையும் கண்டவனுக்கு புரிய, அம்மா எங்க நகுல் என தன் தாயிடம் கேட்க, கோதை தன் மகனை பார்க்காது, பாலா நகுலை போய் அழைச்சிட்டு வா என்றவர் மதியை கண்டு புன்னகையுடனே, அண்ணா இது என்ற போதே குறுக்கிட்ட சாதனா, அத்தை நான் சொல்கிறேன், மதி
தயா தன்னோட லவ்லி வைஃப் என்று சொல்லி மதியின் அருகே சென்று, ஹாய் சிஸ், நான் சாதனா, தயா தன்னோட மாமா பொண்ணு, இதோ இந்த அத்தையோட அண்ணன் பொண்ணு, அப்புறம் என ஏதோ சொல்ல வர மதிக்கு குறும்பு தலை தூக்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு என சொல்லி நாக்கை கடிக்க ராஜு வாய்விட்டு நன்றாக சிரித்தான். சாதனா முழித்தவள் பின் மதியை பொய்யாக முறைத்து சிரித்தே விட்டாள். ராஜுவோ, சாதனா, மதியை பற்றி நான் சொன்னேன்ல, இப்போ நீயே சொல்லு என்றதும் சாதனா யோசிப்பது போல பாவனை செய்தவள் சட்டென மதியின் கன்னத்தில் முத்தமிட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என கை நீட்ட, மதி சற்றும் யோசியாது, எனக்கும் ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவள் சாதனாவை கட்டி அணைத்து கொள்ள, அவளின் செய்கையில் சாதனாவின் உதடுகளோ தாரா என உச்சரித்து விட்டு சென்றது. தயாவின் அருகில் நின்றிருந்த ராஜு, மச்சான் எங்கேயோ போச்சல் வாட வருதுடா என்று சொல்ல தயா சொன்னவனை முறைத்தான். இவர்களை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கொண்டிருக்க கோதையும் அருணாச்சலமும் மதியைத்தான், அவளின் கள்ளமில்லா பேச்சைத்தான் ரசித்திருந்தனர். பின் மதி பாண்டியன் சுமதியின் அருகே சென்று ஆசீர்வாதம் வாங்க முனைய அந்நொடி அவளின் செய்கையை உணர்ந்த தயா அவளோடு இணைய இருவரும் ஒன்றாக ஆசி பெற்றனர். அந்த நொடியிலேயே பாண்டியன் சுமதிக்கு மதியை மிகவும் பிடித்து போனது. எப்போவும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் என பாண்டியன் மதியின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தவர். தயா, நான் கூட திடீர் கல்யாணம்னு சொன்னதும் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்குமோன்னு யோசித்தேன். ஆனால் மதி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான் என்று சிலாகிக்க சுமதி அதை ஆமோதிப்பது போல புன்னகையுடன் தலையசைத்து நின்றார். மீனாவின் குடும்பமோ பெயருக்கு வந்தவர்களை நலம் விசாரித்துவிட்டு சற்று தள்ளியே நின்றிருந்தனர். நீலிமாவோ மதி சாதனாவின் இணக்கத்தை பார்த்து புகைந்து கொண்டிருந்தாள். அப்போது பாலாவுடன் அங்கு வந்தான் நகுல். நொடியில் சாதனாவும் நகுலும் விழிகளால் சந்தித்து மீண்டனர். நகுல் சம்பிரதாயமாக வந்தவர்களுடன் பேசியவன் சாதனாவிடம் எதுவும் பேசாது அங்கிருந்து சென்றுவிட சாதனாவின் முகம் சுருங்கி போனது. அதை தயா ராஜுவோடு சேர்ந்து மதியும் கவனித்தாள். கோதையோ, சரிண்ணா, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்று அவர்களுக்கு உரிய அறைகளுக்கு அனுப்பி வைத்தார். தயா, ராஜு, பாலா ஆகிய மூவரும் கம்பெனி சார்ந்த விஷயங்கள் பற்றி அருணாச்சலத்திடம் பேச ஆரம்பிக்க சாதனா மதியிடம், ஹே டார்லிங், இரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று விட்டு சொல்ல மதி நகுலை தேடி போனாள். நகுல் அந்த தோட்டத்தில்தான் அமர்ந்திருந்தான். அவன் அமர்ந்திருந்த பெஞ்சிலேயே மதியும் அமர்ந்து அவனிடம் பேசாமல் அவனைப் போலவே எங்கோ பார்த்திருக்க அவனோ மதியின் வருகையை உணர்ந்திருந்தான். வந்தவள் ஏதாவது கேட்பாள் என அவன் அமைதியாக இருக்க அவள் ஏதும் பேசாமல் இருக்கவும் சட்டென உண்டான எரிச்சலில், இப்போ எதுக்கு இங்கே வந்த என்றான். ஏன், நான் இங்கே வந்த உனக்கென்ன என அவனைப் போலவே பேச நகுல் திரும்பி அவளை பார்த்தவன் அவள் முகத்தில் என்ன படித்தானோ, சாரி மதி என்றான். மதி அவனை பாராமலேயே, நான் ஒன்றும் இந்த சாரிக்காகலாம் வரல என பட்டென சொல்ல நகுல், அப்போ சுண்டல் எதுவும் கொடுப்பான், வாங்கி திங்கலான்னு வந்தியா என சற்று கடுப்பாகவே கேட்டிட சட்டென்று அவன் புறம் திரும்பியவள், என்ன கொழுந்து நக்கலா, சுண்டல்னா உனக்கு அவ்வளோ கேவலமா, அதை கோவிலுக்கு போய் வரிசையில் நின்று 1க்கு 2 போய் சொல்லி கொஞ்சம் அதிகமாக வாங்க எவ்வளோ பாடுபடணும் தெரியுமா என நிறுத்த நகுல் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தலையிலே அழித்து கொண்டவன், ஏய், சுண்டலுக்காக எதுக்கு இப்படி வசனம் பேசுகிற, அதை வாங்க எதுக்கு கோவில் வரைக்கும் போகணும், அதை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாமே எனவும், அது எப்படி, வீட்டில் செய்கிறத விட கோவில் வாங்கி சாப்பிட்ற சுவையே தனிதான் போ என சப்பு கொட்டி கொண்டே சொல்ல இதுவரை இருந்த இறுக்கம் முழுதும் மறைந்தவனாக நன்றாக சிரிக்க ஆரம்பித்தான். அவள் தலையில் ஒரு குட்டை வைத்து, எப்போ பாரு ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டே இரு என்றவன், சாரிடா மதி, அப்போ இருந்த கோபத்தில் அப்படி பேசிட்டேன் என்று சொல்ல மதியும், அதை விடு கொழுந்து, நீதானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவள், சரி சொல்லு, உனக்கும் சாதனாவுக்கும் என்ன பிரச்சனை என நேரடியாக கேட்க நகுல் திகைத்து போய் மதியை பார்த்தான். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.